ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்வோமா, உற்சாகமாய் சொல்வோமா? ஹalleluya. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. சொல்வோமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பது அவருடைய கிருபை. ஹalleluya. இன்றைக்கும் இப்பொழுதும் நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலாம், சோர்வா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆனால் நம்ம அது எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவேல் 2:25. நான் உன்னிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமேன். ஹalleluya. பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹalleluya. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹalleluya. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய ரிக்ரெட்ஸ். என்னுடைய நாட்களெல்லாம் வீணாய் போய்விட்டது, என் நாட்களெல்லாம் வேஸ்டாய் போயிருச்சு. ஒரு சகோதரி சமீபத்தில் என்னிடத்துல ஜெபத்திற்காக அழைக்கும் போது சொன்னாங்க, எனக்கு சீக்கிரமாக தேவ சித்தம் இல்லாமல் என்னுடைய பெற்றோர் அவசரமாய் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இது சரியாயிரும்னு சொல்லி நான் பொறுத்து பார்த்தேன். ஆனால் 4 வருஷம் என்னோட வாழ்க்கையில் வேஸ்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு என்னோட லைஃப் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் நான் நிறைய நாட்கள் வேஸ்ட் ஆயிருச்சு. என் நாட்களெல்லாம் வீணாய் போய்விட்டதே, என் நாட்களெல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டதே, என் நாட்களெல்லாம் அழுது வேஸ்ட் ஆகி போயிருச்சு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பிரயாசப்பட்ட நாட்களெல்லாம் வீணாய் போனது, நான் எடுத்த நாட்களெல்லாம் வீணாய் போனது நீ சொல்லலாம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், வருஷங்களின் விளைவை பட்சித்த ஹalleluya பூச்சிகள் தீய துர்மார்க்கமாய் நடந்த நாட்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹalleluya. ரூத்தோட வாழ்க்கையில பார்க்கும்போது, நகோமியோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எல்லாமே இழந்த சூழ்நிலை, வாழ்க்கையே இழந்த சூழ்நிலை, வாழ்க்கையே போயிருச்சே, என்னுடைய குடும்பம் போயிருச்சே என்று சொன்ன சூழ்நிலை. ஆனால் சர்வ வல்லவருடைய கிரத்தில் வரும் பொழுது, அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது திரும்ப கட்டப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் நாட்கள் எல்லாம் வீணாய் போயிருச்சு, என்னோட வயது கடந்து போய்விட்டது, நான் வேஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் நிறைய நாட்கள் இந்த வேலையில டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த நபரிடத்துல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் அந்த நாட்கள் எல்லாம், அந்த அழித்து போட்ட நாட்கள் எல்லாம், வீணாய் போன நாட்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே, நகோமி ஆண்டவரே பெத்லஹேமுக்கு வந்த பொழுது அது அறுப்பு காலமாக இருந்தது. ஹalleluya. அந்த விளைவை அவங்க அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், எல்லாமே அழிந்து போயிருச்சு, என்னுடைய நாட்கள், என்னுடைய டேஸ்ல, என்னுடைய லைஃப்ல முக்கியமான நாட்கள் போயிருச்சு, நீங்க கவலைப்படலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாட்களின் விளைவை, இந்த நாட்களில் நான் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை, இந்த நாட்களில் நான் அனுபவிக்க வேண்டிய கைகளின் பிரயாசத்தை, இந்த நாட்களில் நான் என்னெல்லாம் அனுபவிக்கலன்னு நான் நினைக்கிறேனோ, என்னெல்லாம் நான் கைவிட்டு போயிருச்சு, இதெல்லாம் நான் வேஸ்டாகி போயிருச்சேன்னு நினைக்கிறேனோ, ஆண்டவரை நீர் திரும்ப தர போகிறீர். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹalleluya. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாட்களை ஆண்டவரே திரும்ப
தாங்க ஆண்டவரே. சந்தோஷமான நாட்களை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாய் சந்தோஷமாய் எங்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. அந்த விளைவை ஆண்டவரே அந்த நாட்களில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ திரும்ப தர போகிறீர். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு அறிக்கை செய்யுங்கள், மகிழச் செய்யும். ஆமே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே வல்லவரே அவர் போதுமானவர், அவர் செய்ய வல்லவர். சொல்லுவோமா? நல்லவரே நல்லவரே நன்றியா நாள் முழுதும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க காலையில் எழும்பும் போதே கஷ்டமா இருக்கு, ஆனா அவர் கிருபை இருக்கும் பொழுது காலைதோறும் அது புதியவர்களாக இருக்கிறது. அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய பலன், ஒரு புதிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. பாழான நகரங்களை கட்டி, ஹல்லேலூயா, பாழான நகரங்களை கட்டின்னு சொல்லும் பொழுது ஆல்ரெடி கட்டப்பட்டிருந்தது, ஆனால் இன்றைக்கு பாழா இருக்கிறது. அதை ஆண்டவர் திரும்ப கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை பாழடைந்து போயிட்டது, என்னோட பிஸ்னஸில் ஒரு நன்மை இல்லை. இங்கே நம்ம பார்க்குறோம், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டங்களை நாட்டி என்பதற்கு பிஸ்னஸ் ஒரு அடையாளமாக இருக்கிறது, கையிட்டு செய்கிற வேலைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன்
பலனை புசிப்பார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் பாழாய் போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிற, ஆண்டவரே நீங்கள் எங்களை திரும்ப கட்ட போகிறீங்க. ஹல்லேலூயா. He is going to rebuild your life. He is going to rebuild your business. ஹல்லேலூயா. யோபு 22 நம்ம வாசிக்கிறோம், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யோபு 22:23. யோபு 22:23. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை வீணாய் போய்விட்டது, என் வாழ்க்கை பாழாய் இருக்கிறது. ஒருவேளை பிஸ்னஸ்ல முன்னேற்றம் இல்லை, அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கிறது நீங்க சொல்லலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்புகிறேன் உங்களிடத்துல. நான் மனுஷனை நோக்கினது போதும், ஆனா சர்வ வல்லவரிடத்துல நான் திரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? என் பாழான வாழ்க்கையை நீர் கட்ட நீர் போதுமானவராய் இருக்கிறீர். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை அவர் தேறுதல் அடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய பாதங்கள் எங்கள் வாழ்க்கையில எழுந்திரளட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள்ல பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள்ல உம்முடைய பாதங்கள் இருந்திருக்கும் பொழுது அது திரும்ப கட்டப்படுமே. உம்முடைய அக்கினி, உம்முடைய ஆண்டவரை புதுப்பிக்கிற அக்கினி எங்கள் வாழ்க்கையில கட்டப்படட்டும் ஆண்டவரை, ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரை துன்மார்க்கமாய் வாழ்ந்த நாட்கள்ல நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், உம்மிடத்துல நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் பாவங்கள் நிமித்தம் வந்த சாபங்கள் ஆண்டவரே, எங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை நிமித்தம் வந்த சாபங்களை அறிக்கையிடுகிறோம், உம்மிடத்துல திரும்புகிறோம். திரும்ப கட்டுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கை கட்டுங்க. நீ உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்க, எங்கள் பாழாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டுங்க. டிவோர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கிறார்களே, கண்ணீரோடு இருக்கிறோமே, அவர்களுடைய வாழ்க்கை கட்டுங்க அப்பா, கட்டுங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாமல் அதிக நாட்கள் போய்விட்டதே, வயது சென்று விட்டதே, வாழ்க்கை பாழாயிருமோ என்று பயத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் ஜெபிங்க. இந்த ராத்திரி வேளையில திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. பழத்தின் ரசத்தை புசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்க வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நீ திரும்ப கட்டுகிற தேவன். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை நீர் தேர்தல் அடைய செய்கிறவர். பாழாய் இருக்கிறதை நீர் திரும்ப கட்டுகிறவர். அதன் பலன்களை புசிக்க அனுபவிக்க நீர் செய்கிறவர். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, என் வாழ்க்கை பாழாய் இருக்கிறதே, என் குடும்பம், என் நிலைமை, என் சூழ்நிலை பாழாய் இருக்கிறதே, ஸ்பாயில்டா இருக்கிறதே என்று சொல்றாங்களோ, திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. புதுப்பிக்கிற தேவன், புதிய காரியங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்வீராக. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீருந்தும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை. மீண்டுமாய் சொல்லுங்க, சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு சியோனே, சியோனின் மகிமை தீருந்தும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீருந்தும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயமின்றினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின்றினாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின்றி நான் அவர் வாக்கு நிறைவேறும். பாழான ஸ்தலங்களை அவர் கட்டுவார். கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். ஏதேனை போல மாற்றுவார். பலிக்கும். ஆகாயமின்றி நான் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா 30:20. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 49:17. ஏசாயா 49:17. குமாரர் தீவிரித்து வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம வாசித்தோம், பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. முன்போல் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இப்போதான் நல்லா இருக்கிறாங்க, முன்போல் ஆயிடுவாங்களா, கெட்டதா துன்மார்க்கம் ஆயிடுவாங்களான்னு நீங்கள் சொல்லாதீங்க. துன்மார்க்கமாக இருக்கிற பிள்ளைகள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவர்கள், ஒரு காலத்தில் அன்பாக இருந்தவர்கள், ஒரு காலத்தில் தேவனை அறிந்தவர்கள், ஒரு காலத்தில் தேவனை தேட வாஞ்சித்தவர்கள், ஒரு காலத்தில் ஆலயத்திற்கு சென்றவர்கள், ஒரு காலத்தில் பிள்ளைகள் பெற்றோரை மதித்து அவர்களுக்கான காரியங்களை செய்தவர்கள் ஒருவேளை இன்னைக்கு மாறி போயிருக்கலாம், தூரமாய் போயிருக்கலாம். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். ஒருவேளை தூரமாய் போயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். God is going to restore your children. Hallelujah. திரும்ப கொண்டு வர போகிறார். முன்போல் இருந்தபடி ஹalleluya அவர்களை திரும்ப கட்ட போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஆகாஷோட இணைந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கண்ணீரோடு எத்தனையோ பெற்றோர் இருக்கிறார்கள். ஹalleluya. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பிரேயர் ரிக்வெஸ்ட், என்னுடைய மகன் மனம் திரும்பணும். பெற்றோர் எழுதுறாங்க என் மகன் குடிக்கிறான். எவ்வளோ வேதனையா இருக்கும். தினந்தோறும் என் மகன் குடிக்கிறான், தினந்தோறும் குடிச்சிட்டு வரான். எவ்வளோ வேதனையா இருக்கும். அந்த மகனை, அந்த மகன்களை ஆண்டவர் இன்னைக்கு தொட போகிறார். ஹalleluya. அவர்கள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் தீவிரித்து வருவார்கள். என் பிள்ளைகளின் இடத்துல அன்பு கூறுகிறதில்ல, என் பிள்ளைகளின் இடத்துல பேசுகிறதில்ல, என் பிள்ளைகள் எங்களை கவனிக்கிறதில்ல. வயதான காலத்துல நாங்கள் தனியா இருக்கிறோம் நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை திருப்ப போகிறார். அவர்கள் முன்போல் இருப்பார்கள். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஹalleluya. தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் முன்போல் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது போல, ஆமென், யாரெல்லாம் இன்றைக்கு துன்மார்க்க வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆமென், பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாம, ஆமென், தன் போக்கில் போய் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேளையில் ஆமென், யார் யாரெல்லாம் கண்ணீரோடு அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்னுடைய சொற்களை அவங்க மீறி செல்கிறார்கள் என்று யாரெல்லாம் எந்தெந்த பெற்றோர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரின் மாற்றுவீராக. ஆமென். உம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு உடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. ஆமென். எதுவும் உமக்கு லேசான காரியம், யாரையும் மாற்றுவது உமக்கு லேசான காரியம், யாரையும் மேன்மைப்படுத்துவது, ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம். இந்த இரவு வேளையில் ஆமென், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் ஆமென், முக்கியமா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு போற அநேக வாலிபர்கள் துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கப்பா, தவறான வழியில் இருக்கிறாங்கப்பா. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிரயாணத்தில் உண்மை நினைக்கணும் அப்பா. ஆமென். வழி விலகி போன பிள்ளைகள் எல்லாரும் மீண்டுமாகவும் அண்டையில் சேர்த்து கொள்ளுங்க, உமக்குள்ளாக கொண்டு வாங்கப்பா. ஆமென். ஒவ்வொரு பெற்றோர்களின் கண்ணீரும் மாறணும். பிள்ளைகளை குறித்து தான் அந்த கவலைகள் மாறணும். என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகள் இப்படி இருக்கிறாளே, தவறான ஆமென் தொடர்பில் இருக்கிறாளே, தவறான பாவத்தில் இருக்கிறார்கள் என்ற
கவலைகள் மாறட்டும் ஐயா. இந்த இரவு வேளை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். சாத்தானின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய குமாரர்களாக, உம்முடைய குமாரத்திகளாக மாறுவார்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்மை போல நடக்கிறவர்களாக மாறுவார்களாக. அப்பா நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவருடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. யாரும் தேவையற்ற தொடர்பில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமென். தவறான தொடர்பில் இருக்கிற வாலிபர்கள் ஆமென் விடுதலை ஆக்கப்படட்டும். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காம நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஆமென் பெற்றோர்களின் சொற்கள் கேட்டு நடக்கிறவர்களாக மாறட்டும் ஐயா. ஒரு நல்ல டிசிப்ளின்டு லைஃபை தாங்க, நல்ல பிஹேவியர் உள்ள லைஃபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. தெய்வம் சந்ததியை காப்பவர், நம் சந்ததிகளை அவர் ரட்சிக்கிற தேவன். யாவே எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகள் பின்னாடியே போக முடியாது. நம்ம பிள்ளைகள் யாரிடத்துல பேசுறாங்க, எங்க போறாங்க, என்ன செய்றாங்க என்பதை நம்ம ட்ராக் பண்ணி கொண்டே இருக்க முடியாது. ஆனா யாவே தேவன், ஹalleluya, அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை, அவர் கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்க பிள்ளைகள் தூரமாய் போயிருந்தாலும் இந்த பாடலை நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, அவங்க எங்க போறாங்க, என்ன செய்றாங்க, எப்போ அவங்கள தொடரணும், எப்போ அவங்களை இழுத்து கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் பார்த்து கொள்வார். திரும்ப சொல்லலாமா? யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் நம் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. அவர் காண்கின்ற தேவன், அவர் காப்பாற்றுகிற தேவன், அவர் திரும்ப கொண்டு வருகிற தேவன். ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து இந்த செஷனை நம்ம முடிக்கலாமா? சங்கீதம் 51:12 சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, ஹalleluya, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஒருவேளை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஹalleluya. உங்களுடைய பாவங்களோ இல்லை உங்களுடைய பாரங்களோ இல்லை உங்களுடைய பிரச்சனைகளோ உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து தூரமாய் கொண்டு சென்றிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். எந்த ஒரு பிரச்சனையோ, பவுல் சொல்லுகிறார் இல்லையா, பாவமோ மோசமோ நாசமோ மரணமோ எது என்னுடைய அன்பிலிருந்து உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? இன்னைக்கு ஒருவேளை அப்படி நீங்க பிரிந்து போயிருக்கலாம், தூரமாய் போயிருக்கலாம். ஹalleluya. ஆதி அன்பை விட்டு நீங்க சென்றிருக்கலாம். அன்றைக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை பெற்ற அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில ஒரு தோய்வு காணப்படலாம். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய பாதை என்னை நெருக்குதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. வாய்களை திறந்து சொல்லலாமா? உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யுங்க. எப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்கிற ஆவி வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. பிசாசு எங்களை பிரித்திடக்கூடாது அப்பா, உம்முடைய அன்பிலிருந்து பிரித்திடக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய், ஆவியில் நிறைந்திருக்கிறவர்களாய், ஆவி பெற்றவர்கள் அல்ல, ஆவியில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறவர்களாய், அனல் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சணிய சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்ப தாங்க, எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் நிறைய பைபிள் வாசிக்கணும், இன்னும் நிறைய மெடிடேட் பண்ணணும். நாங்கள் மெடிடேட் பண்ணும் போது நீங்க எங்களோட பேசணும், நீர் எங்களை தேற்றணும், எங்களை வழி நடத்தணும். அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு திரும்ப தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பாழி அதை சுமந்தாலைந்தே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பாழி அதை சுமந்தாலைந்தே. அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பாடுவோமா? ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் சத்துரு சோதித்திட தேவ உத்தருடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவாமே. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன்.
என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பாழியதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீரிந்தே, பாவ பாழியதை சுமந்தலைந்தே. அவர் அங்கு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அங்கு கூறலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நல்ல உற்சாகமாக என்னில் பொங்குதே. ஆமென். அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட அல்லேலூயா. உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு சொல்லுங்க, அந்த நல்ல இயேசு, அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமான, அந்த நல்ல இயேசு நம்மை கைவிடாதவர், நம்மை தூக்கி எடுத்தவர், திரும்ப நம்மை கட்டுகிறவர், திரும்ப வாழ்வை வாழ வைக்கிறவர். அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். அவர் அன்பின் குரலே பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்றும் வாழுவேன். அந்த நல்ல இயேசுவோடு என்றும் வாழுவேன், அந்த நல்ல இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு சொல்கிறேன், வாழும் எனக்குள்ளே வாழும், நமக்குள்ளே வாழும், நம்மை நடத்துகிறவர் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே.